ஒரு நபர் ஆணையம் சொன்னீங்க, அருணா ஜெகதீசன் தலைமையில் முதலமைச்சர் வந்து உடனே அறிவித்தார். அந்த ஆணையம் என்ன சொல்லுதோ அதன்படி நடவடிக்கை எடுக்கப்படும்னு முதலமைச்சர் சொல்லியிருக்கிறார் அப்படின்னு. இப்போ என்டிஏ வந்து உண்மை கண்டறியும் குழுன்னு சொல்லி அமைச்சிருக்கிறாங்க, அவங்களும் வந்து பார்த்துட்டு போயிருக்காங்க. இல்லை சார், எனக்கு ஒரு உண்மை கண்டறிய குழுன்னு பேசுறதுக்கு பாஜகவுக்கோ மோடிக்கோ அமித்ஷாவுக்கோ இந்த கூட்டத்துக்கோ என்ன தகுதி முதல்லன்னு கேட்குறேன். நீங்கள் கோத்ரா ரயில் எரிப்பு சம்பவத்தில் சம்மந்தப்பட்டவங்க ஆனால் நீங்கள்லாம், பாபர் மசூதி இடிப்பில் சம்மந்தப்பட்டவங்க தானே நீங்கள்லாம். அப்போல்லாம் இந்த உண்மை கண்டறியும் குழு வந்ததா சார்? சரி சார், ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் 2014 மோடி ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் 2014 பஞ்சாப் ஹரியானாவில் ஒரு சாமியாரை கைது பண்ணாங்க சார். அந்த சாமியாரை கைது பண்ண உடனே ஒரு கலவரம் வந்தது சார். 32 பேர் செத்தாங்க சார். உண்மை கண்டறியும் குழு அமைச்சிங்களா சார்? தயவு செஞ்சு சொல்லுங்க. அதே மாதிரி 2020 டெல்லியில் ஒரு கலவரம் வருது சார். அந்த கலவரத்தில் 53 பேர் சாகுறாங்க சார். உண்மை கண்டறியும் குழு அமைச்சிங்களா சார் நீங்கள்? ஐயா மோடிக்கு அப்போ இந்த ஞாபகம்லாம் வரலையா சார்? இந்த அமித்ஷாங்க இந்த ஞாபகம்லாம் வரல, பாஜக இந்த ஞாபகம்லாம் வரலையா சார்? சரி, அதுக்கப்புறம் லக்கிம்பூர் கலவரம் 2021 விவசாயிகள்லாம் போராடும் போது காரை விட்டு ஏற்றி கொன்னீங்கல்ல, கொலை பண்ணீங்கல்ல, அப்போ உண்மை கண்டறியும் குழு அமைச்சிங்களா சார்? கொஞ்சம் சொல்லுங்க, தயவு செஞ்சு சொல்லுங்க. என்ன திடீர்னு தமிழ்நாடு மேலே உங்களுக்கு பாசம்? இல்லைன்னா வந்து ராஜஸ்தானில் 2023 விஹெச்சுக்கும் பஜ்ரங் தங்களும் ஒரு ஊர்வலம் போயிட்டு அப்போ ஏற்பட்ட கலவரத்தில் பலியான மக்களுக்கு எதிராக உண்மை கண்டறியும் கூட அமைச்சிங்களா சார் நீங்கள்? இப்படியே பட்டியலே போட்டுன்னு போனீங்கன்னு வைங்க சார். இதோ இப்போ நம்ம கும்பமேளாவில் இறந்தவங்க எத்தனை பேர் சார்? உண்மையான கணக்கு முதல்ல சொன்னீங்களா அரசாங்க சார்பா? ஒருத்தர் 30 பேருன்றாங்க, ஒருத்தர் 70 பேருன்றாங்க, ஒருத்தர் 100 பேர் சொல்கிறாங்க. அப்போல்லாம் பாஜகவுக்கு வந்து உண்மை கண்டறிய குழு அமைக்கணும்னு உங்களுக்கு எந்த விதமான எண்ணமும் வரலையா சார்? அப்போ உங்களுக்கு உண்மையெல்லாம் வேணாவா சார்? உண்மை வேணா உங்களுக்கு தெரியுமா? அப்போ கலவரத்தை நீங்கள் தான் ஒன்று பண்ணீங்க, கொலை நீங்கள் தான் பண்ணீங்க. அது தெரிஞ்சதுனால நீங்கள் உண்மை கண்டறியும் குழு அமைக்கல, அதானே?